அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2019 எக்கானமிக் இண்டிகேட்டர்ஸ் பயங்கரமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. 2019க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். 2020 கொரோனா நம்ம எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிருச்சு. ஆனால் கொரோனாவுக்கு முன்னாடி நம்மளுடைய நாமினல் ஜிடிபி growth 15 வருஷம் லோவில் இருக்குது. ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன்ஸ் 40 வருஷம் லோவில் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் 45 வருஷத்துலேயே அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. பேட் லோன்ஸ் பேங்க்கில் ஆல் டைம் ஹையில் இருந்திருக்கு. அதே போல் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், அந்த பவர் ஜென்ரேஷனுடைய growth அப்படிங்கிறது 15 வருஷம் லோவில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்க. 2019 கொரோனாவுக்கு முன்னாடி, அதாவது இவங்க எடுத்த சோசியல் ஸ்கீம்ஸு, ஜிஎஸ்டி ப்ளஸ் டிமானிட்டைசேஷன், இவங்களுடைய பாலிசி மெஷர்ஸ்னால அவங்களுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் முடிவில் இந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் நம்மளுடைய எக்கானமியை கொண்டு நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, எக்கானமியை ரிவைவ் பண்ணணும்ல. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் நிறையா டேக்ஸ் போட்டு ஜிஎஸ்டியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னே நிறையா பிஸ்னஸ் மேன் அந்த நிறையா பிஸ்னஸ் பீப்புள் சஃபர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனியெல்லாம் சஃபர் ஆக ஆரம்பிச்சிட்டு எல்லாருமே அப்செட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 2வது டேர்மில் இவங்க கார்ப்பரேட் டேக்ஸை நல்லா குறைச்சிட்டாங்க. சரிங்களா? 25% நினைக்கிறேன். 33% இருந்தது, 25%, 30% இருந்தது, 25% சம்திங் கார்ப்பரேட் டேக்ஸை கட் பண்ணாங்க. அதாவது என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகளுக்கு அவங்க கட்ட வேண்டிய வருமானத்தில் இருந்து நல்லாவே ஒரு 5 to 6% விலக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கார்ப்பரேட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு அவங்களுடைய பொருட்களை வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் அவங்க நிறையா ஜாபை க்ரியேட் பண்ணி நிறையா பிளான்ட் போட்டு வேலை கொடுப்பாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி இருக்கும்ல. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு பிளான்ட் இருக்குது, அதிலேருந்து 100 ப்ராடக்ட் அவங்களால தயாரிக்க முடியும் அப்படின்னா, ஆனால் 70 ப்ராடக்ட் தான் இந்தியன் எக்கானமியில் விற்றுக்கிட்டே இருக்குது. அப்போது மிச்சம் 30 ப்ராடக்ட் அவங்களுக்கு வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க 100 ப்ராடக்ட் தயாரிக்கிற இடத்துல 70 ப்ராடக்ட் மட்டும்தான் தயாரிப்பாங்க. 30 ப்ராடக்ட் தயாரிக்காமல் விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 30 ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு அவங்க வச்சுருந்த அந்த வேலையாட்களை குறைக்க தான் செய்வாங்க. சரியா? இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு, டேக்ஸ் பெனிஃபிட் வேறு கம்பெனிக்கு கொடுத்துருச்சு. அவங்க அந்த காசை எடுத்துட்டு அவங்களுடைய சொந்த யூஸுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேர் ஹோல்டருடைய ப்ராஃபிட்டுக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்தியன் எக்கானமியில் அந்த காசை வச்சுக்கிட்டு புதுசாக பிளான்ட் போடலை, புதுசாக வேலையாட்களை எடுக்கலை. ஸோ கே ஷேப் ரெக்கவரி அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா காசை நீங்கள் ஆல்ரெடி கார்ப்பரேட்ஸ்கிட்ட கொடுக்கும் பொழுது அவங்க நல்ல காரு, பெரிய வீடு, பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் கே ஷேப் ரெக்கவரி ப்ரீமியம் போனதாக இவர் சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் டேக்ஸு நிறையா போட்டது சேலரிடு கிளாஸுக்கு, இந்த மாதிரி எடுத்த டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ் மெஷர்ஸ்னால கவர்மெண்ட்டுக்கு இப்போ டேக்ஸ் பயங்கரமாக கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த அந்த கார்ப்பரேட் டேக்ஸ் கட் எந்த விதத்துலையும் இந்தியன் எக்கானமிக்கு பலனளிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த டேக்ஸை அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதில் இருந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, கவர்மெண்ட்டினுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அவங்க எதுலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரயில்வேஸு, ரோடு, அர்பன் டிரான்ஸ்போர்ட்டு, வாட்டர் ஒர்க்ஸு, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிஃபென்ஸு, இதிலெல்லாம் கவர்மெண்ட்டு அவங்க கலெக்ட் பண்ண டேக்ஸில் இருந்து பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதனால தான் உங்களுடைய பப்ளிக் செக்டரு, டிஃபென்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஏறிச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதிலேருந்து நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு டேர்மில் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் ஜிஎஸ்டியில் பிஸ்னஸ்மேன்லாம் பயங்கர அப்செட்டு. அவங்கள சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க கார்ப்பரேட் டேக்ஸ் கட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அந்த டேக்ஸ் கட்டை எடுத்து அவங்களுடைய பலனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர இந்தியன் எக்கானமியில் இன்ஜெக்ட் பண்ணலை. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மறுபடியும் டேக்ஸ் மெஷர்ஸ் நிறையா அனௌன்ஸ் பண்ணி நிறையா டேக்ஸை மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த கலெக்ட் பண்ண டேக்ஸை வச்சு இப்போ இவங்க இந்த பப்ளிக்
ப்ராஜெக்ட்ஸ் கரெக்ட்டுங்களா? ரயில்வேஸு, டிஃபென்ஸு இதில எல்லாம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது மூலமா எக்கனாமிக் குரோத்தை வந்து எடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து இவர் சொல்ற அடுத்த பாயிண்ட்டு. இப்போ இதில வந்து என்ன ஒரு விஷயம் ஸ்பெகுலேஷன்லாம் இல்ல. நிதர்சன உண்மை தான் ஓடிட்டுருக்கு. பார்லிமெண்ட்ல கூட பேசிட்டு இருக்கிறாங்க. தனிநபர்கள் கட்டுற டாக்ஸுங்கிறது இந்தியாவுல உள்ள கம்பெனி அந்த கட்டுற டாக்ஸை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப வந்து அதிகமாக வந்து தனி மனிதர்களை வந்து டாக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் டாக்ஸை உறிஞ்சுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வலிமையான கருத்து வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வரல. கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட இருந்து நிறையா வந்து டேக்ஸை உறிஞ்சி வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி எக்கானமியை வந்து ரிவைவ் பண்ணுறாங்க. அப்படி ரிவைவ் பண்ணியுமே எக்கானமி வந்து ஒரு 5 to 6% growth தான் காட்டுது. எக்ஸ்போர்ட்ஸும் ருப்பியும் ரொம்ப வீக்காக இருக்குது. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது அஃபிஷியலாக வந்து இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ சொல்கிறது கம்மியாக இருக்குது. பட் ஆனால் ரியாலிட்டியில் என்ன இன்ஃப்ளேஷன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், விலைவாசி. அதே போல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இந்த பாலிசியை இந்த கவர்மெண்ட்னால இப்போதைக்கு மாற்ற முடியாது. அதாவது டேக்ஸ் எல்லாமே ஹையாக தான் இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கரெக்டாக வந்து அந்த வேஜெல்லாம் வந்து இன்னமும் வந்து கஷ்டம் தான் படுவாங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வந்து நிறையா வந்து அந்த லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கவர்மெண்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய ஸ்பீச்சை முடிக்கிறாருங்க. நண்பர்களே, நான் திருப்பி சொல்லிட்டேன். அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். எந்த கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக பேசுகிற நான் பொலிட்டீஷியன் கிடையவே கிடையாதுங்க. கருத்துக்களை வந்து நான் அவருடைய சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷேர் பண்ணுறேன். இப்போது இதுக்கு வந்து அகென்ஸ்டாக வந்து பாசிட்டிவாக வந்து கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. என்ன மாதிரி வந்து மெஷர்ஸை வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்து நம்ம எக்கானமியை ரிவைவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் தெரியுது. ரொம்ப குயிக்காக சொல்லணும் அப்படின்னா சோஷியல் ஸ்கீம்ஸில் வந்து நிறையா வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணாங்க. டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக, காசை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் எதுவுமே வந்து பலனளிக்கலை. ஜிஎஸ்டி மூலமாக நிறையா ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு காசு வந்துச்சு. ஆனால் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே அப்செட்டு. ஸோ அவங்கள வந்து திருப்தி பண்ணுறதுக்காக கார்ப்பரேட் டேக்ஸை கட் பண்ணி அவங்க வந்து இந்தியன் எக்கானமியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தா அவங்க யாருமே இன்வெஸ்ட் பண்ணலை. வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து வந்து டேக்ஸை வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த பப்ளிக் செக்டரில் இருக்கிற டிஃபென்ஸு, ரயில்வேஸு இதிலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்து எக்கானமியை வந்து ரிவைவ் பண்ணாங்க. அப்போயுமே வந்து 5 to 6% நார்மலைஸ்டு growth தான் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து பட்ஜெட்டில் இதே பாலிசி தான் தொடரும். டேக்ஸை தான் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுற மாதிரி தான் வந்து இவங்க ரன் பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் வந்து ரூரல் வேஜ், அர்பன் growth, கன்சம்ப்ஷன் எல்லாமே டவுனாக இருக்குது. அதுக்கு இவங்களால என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணுன்னா கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூ வந்து குறைய தான் வந்து செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி முடிக்கிறாருங்க.